மார்னிங் கல்யாண வீட்டுக்கு போக ரெடி ஆகுறோம். புது மாப்பிள்ளைக்கு ட்ரிபிள்ஸ் இந்த வண்டி நம்பர் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் ட்ரிபிள்ஸ் அடிச்ச போகிறோம். ட்ரிபிள்ஸ் அடிச்ச காரியம் இல்லை, இவனுக்கு சிறப்பாக நேரத்தை வரணுங்கிறோம். அதனால டபுள்ஸ் தான் போனோம். ஏப்ரல் ஃபூல். அப்புறமா கல்யாண வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது மணிமேகலை. என்னடா வெக்கமா? நீ வருவ வேடிச்சாத பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. போட்டோ எடுக்கணுமா? நான் இல்லை போட்டோகிராஃபரால உங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு முடிவோட தான் இருந்தேன். அசல் பெண்ணு பார்க்காத என்ன வீட்டுக்கு போயிருந்தா. அப்புறமா சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நிறைய பேரை மீட் பண்ணேன். அவனுக்கு இன்னைக்கு கிட்டினது மாதிரி தான். அப்புறமா வண்டி எடுத்துட்டு ஆதி பகவான் ஆஃபர் தேடி போறான். அவனே பெண்ணு பார்க்காத போறான். இல்ல பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். அப்புறமா ஆதி பகவான் போனா அன்னப்பிரசாதம் வாங்குறது மாதிரி அங்கே இருந்து இங்க வர கூட்டம். பத்தாததுக்கு காவல்துறை வேற பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். கிடைச்சவங்க எல்லாம் சஞ்சியில வாங்கிட்டு போறது மட்டும்தான் நாங்க பார்த்தோம். பக்கத்தில் இருந்த பழக்கடையில் 2 கிலோ மாம்பழம் 100 ரூபா மாதிரி பக்காவான ஆஃபர் போயிட்டு இருந்து அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற டைமில் காட்டில் என்னத்தில் கல்லணை கொள்ளக்காரர் எல்லாம் கூட கொண்டு புரியுது. இதே போல தாளோல ஒன்று கடையில் ஏற்றாதுண்ணா கண்டியா ஒன்றுன்னா பறக்கி தின்னுவேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. பெண்ணு கிட்ட இல்லையா, இதை எடுத்துட்டு போ. வீட்டில் கொண்டு போய் குழி தோண்டி பூத்து மல்லிகா வளம் தருவா. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். ஆதிபகவனுக்கு வந்ததா? அங்க வேண்டாம், இங்க நல்ல ஆஃபர்ல வாருங்க. நீ ஆதிபகவனுக்கு வந்த வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? போனீங்க அங்க அன்னதானம் கொடுக்கானு தோணுது. உள்ள வரிசையா நிக்கானுவா. ஏமாற்றத்துடன் மாங்க வேண்டி எடுத்துருச்சு. அவனும் எல்லாம் கரெக்டா காலத்தை வந்திருக்கானு தோணுது. ஒரு பையன் கொண்டு போறானுவா. 2 கிலோ 100 ரூபாய்க்கு மாங்காய் விளையாட்டு இருக்குது. வேட்டி வீட்டுல இருந்து விட்டா குண்டியில என்னத்தை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் பொறுக்கி நாங்க என்ன துரத்திட்டு வராங்கன்னு நீ அதுக்கு சரி பட்டுற மாட்ட கேட்டியா? அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்ட. இத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.